மாறின, எந்த பிரச்சனை தான் நம்மை வந்தான, அதை விட அந்த சூழ்நிலையோட தேவன் பெரியவர் என்பதை நாங்க மறந்து விடாதபடி அவரை துதிப்போம், செபிப்போம், ஜெயிப்போம். ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்பாடுகளோட கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு இணைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாயத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி. உங்களுடைய ஊழியங்களையும் கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். நிச்சயமா அந்த காலத்திலும் சோசரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாவினால் அறிக்கை பண்ணினது உண்மைதான். ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் சில சூழ்நிலையில கடந்து போகும்போது கர்த்தாவே எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள், ஏன் எனக்கு இதை அனுமதித்து கர்த்தாவே அப்படி என்று சில கேள்விகள் எழுப்புகிறான். ஏனென்று சொன்னால் அந்த சூழ்நிலை அவனை பார்க்கிறதுக்கு என்ன செய்யுது, அந்த சூழ்நிலை பெரிதல்ல, தேவன் தான் பெரியவர். ஆனா அவனுடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கிறான். அந்த உறுதியான விசுவாசம் அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மையில தேவன் கைப்போட விடவும் இல்லை, யாருக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. தாவீது அவ்வளவாய் நெருக்கப்பட்டான், அவ்வளவாய் என்ன செய்யறான், வனாந்திரத்துக்கு போனான், இதுகளுக்கு என்ன செய்யறான், குகைக்குள்ளே போனான், பாலைவனமா இருந்தது அவனுடைய வாழ்க்கையால் சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை. அங்கேயும் தேவனை துதித்து பாடி அவன் என்ன செய்யறான், அந்த வனாந்திரத்துல அதனுடைய வழி எத்தகையது என்பதை அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். அதுதான் அந்த விசுவாச வாழ்க்கையின் ஓட்டம், அந்த கிரியையுடனான விசுவாசத்தின் வெளிப்பாடு. அந்த கிரியை அப்படியாக வெளிப்பட்டதை நினைச்சு நாங்கள் கர்த்தர் சோசனையில் எங்களுக்காக அது எழுதி இருக்கிறது. அந்த எழுதியிருக்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நிச்சயமாக அது எங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். யோபு எப்படி பெரிய பலனை பெற்றுக்கொண்டாரோ, முன்னிருந்த நிலைமை விட இரட்டிப்பான பலனை பெற்றுக்கொண்டாரோ, அந்த சூழ்நிலை மாறினது, எல்லாமே மாறினது, எல்லாமே முடிந்தது என்று நினைத்த அந்த வாழ்க்கையில தேவன் ஒரு தொடக்கத்தை, புதிய துவக்கத்தை கொடுத்தார். அதே பொழுது அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலை ஊழிய பாதையிலும் சரி, எதெல்லாம் முடிந்தது, எதெல்லாம் சூழ்நிலை மாறினாலும், ஆனா ஆண்டவர் மாறாதவராயிருந்து, மறையாதவராயிருந்து, மறக்காதவராயிருந்து உங்களை நினைவு நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவாய் சோசரிக்கிறேன். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கென்று நான் விசுவாசிக்கின்றேன். நிச்சயமாக அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இனிமே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. சரியாற்றொன்று நேரம் 8:28. வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி இணைகிறேன், என்னோடு இணையுங்கள். தேவன் நமக்கு பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல, பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபித்து துதித்து நாங்கள் வெளிச்சத்தை காண்போம். ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, மற்றும் நடத்தின வினேசரே, உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். தகப்பனே, நீர் கண்ட விதம் பெரிது, நடத்துவதும் பெரிது. இந்த 6 மாதம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த புதிய 7ஆம் மாதத்தை தந்திருக்கிறீர் அப்பா. இன்னும் உங்களை பலப்படுத்தி வழி நடத்தி சகாயரா இருந்து, எஜமானா இருந்து அப்பா, நீதி தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் நீதி செய்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். உங்களோட வல்ல கருத்துல சங்கம் வானொலியை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். இதுவரை நடத்துற எபினேசரே, இனிமேல் நடத்த இனிமேல் கூட இருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி ஆண்டவர். சங்கம் வானொலி ஊழியரும் ஸ்தாபரும் ஆலோசனைகளுக்காய் நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகளுடன் ஊழியர்கள் எல்லாரும் திருக்கரத்துல தருகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பங்களை ஆசிர்வதிங்க. அதே போல கேட்டுக்கொள்ள அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம். மறுவழிப்பை கேட்கப்படுற அன்பு நேர்களை நினைவு செபிக்கிறோம். எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே ஒரு கிரியை வெளிப்படட்டும் அப்பா, அவருடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கவும் அப்பா, நீர் அவர்களுக்குள்ள சங்கமிக்கவும் கிரிய செய்வீர, கிருபை அழிப்பீராக, தடைகளை உடைப்பீராக. உடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியா யாரும் கைவிடப்பட்டு போகாதபடி எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையதென்று சொன்னீங்களப்பா. இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள இந்த வானொலி அமையட்டுமையா, ஒரு திறந்த வாசலாயவர்களுக்குள்ளே அமையட்டுமையா, வழிகாட்டுற ஒளியாய் ஒளிக்கட்டுவன், தொனிக்கட்டுவன் தேசத்துல ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும்
சங்கமிக்கட்டும் அப்பா. எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுறியோ கடந்த நாட்கள் ஆண்டவரே சமாரிய தேசத்துல சுவிசேஷம் போக முடியாதபடிக்கு அவ்வளவாய் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறார்கள் ஐயா. இந்த நாட்களும் அந்த சமாரிய தேசத்துல ஒரு சுவிசேஷம் பரவத்தக்க வழிவாசல் திறக்கப்படட்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த சமாரிய பெண் ஆண்டவரே தண்ணீர் வெள்ள வந்த போது உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்த பாத்திரமாய் மாற்றினீரே கர்த்தாவே. அப்பா அந்த மகளை நீர் எடுத்து எடுத்து பயன்படுத்தினது போல அப்படிப்பட்ட எழும்பட்டும் ஆண்டவர். அந்த தேசத்துல உடைய தண்ணீரை பருகிக்கொள்ள ஒரு ஆத்துமாவது எழுப்பி தாரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். கடின இறுதிய சிந்தைகள் பாரம்பரிய கட்டுகள் எந்தெந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிற எல்லாம் கட்டவிழ்க்கப்படட்டும் ஐயா. இந்த சமாரிய தேசம் உம்முடையக்கு சொந்தமாகட்டும் என நாம் செபிக்கிறோம் ஐயா. அந்த சமாரிய ஜனங்களும் ஜனங்களாய் மாறுவதாக உம்முடைய சுவிசேஷ தொனி அங்கே ஒலிப்பதாக தொனிப்பதாக உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறைக்கிறது. உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணுது. காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணுது. வார்த்தை எழுதி இருக்கப்பா. அந்த சத்தம் ஆண்டவர் இந்த சங்கமா சத்தமா மாறட்டும் ஐயா. அந்த தேசத்துல துணிக்கட்டுமன் ஒளிக்கட்டுமன் செவிகளில ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் இழத்தும் தோணிச்சு நீரே தெய்வம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீர் கிரிய செய்யும்படியாய் செபிக்கிறேன். அந்த கடினமான இருதயங்கள் மாற்றி தருவனுமாய் செபிக்கிறேன். நவமான இருதயங்களால் மாற்றுவனுமாய் செபிக்கிறேன். அந்த பார்வோனின் கடின இருதயத்தை மாற்றின தேவனுக்கு இது லேசான காரியம். அப்பா உடைய நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துமாக்களும் ரசிக்கப்படும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிறார்கள். அடிய வேணும் என்று உடைய சித்தமாக அந்த சித்தம் நிறைவேறுவதாக 4 திசையிலும் உள்ளதையா தேசம் அந்த தேசம் எல்லாம் ராட்சியம் எள்ளும் வேண்டுமாட்டோம் உமக்கா வெள்ளும் வேண்டுமாட்டோம் முழங்கால் சாவும் எனக்கு முடங்கும் என்று சொன்னீங்க. நாங்கள் யாவை நாமத்தின் ஆணையிடும் என்று சொன்னீங்க. இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக கிரிய நடப்பிப்பீராக உடைய கருத்தின் கிரிய எண்ணுகளை விடாதிருப்பீராக இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம். எங்களோட தேசத்துக்காக செபிக்கிறோம். 159வது ஆண்டு அப்பா சுதந்திர தினத்தை கொண்டாடு இந்த ஆண்டு ஆசிரியர் தாங்க ஆண்டவர் ஆளுநர் உட்பட்ட சாதாரண குடிமகன் வாழ்க்கை ரட்சிப்பு விடுதலை உண்டாட்டும் ஐயா. பலதரப்பட்ட கலாச்சார நாட்டில நீர் ஆண்டவர் நீரோடு இணைய வேண்டுமா நீர் உம்முடைய அன்பை உணர்த்தும்படியாக உம்முடைய ஜனமாகவும் நீங்க தேவனாயும் இருக்கும்படியா கிரிய செய்யுங்கப்பா. உடைய ராட்சியம் அழுப்புங்க தேசத்தை அப்பா. பொருளாதார ஆசீர்வதிங்கப்பா. விளைச்சல் ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பு வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. தெய்வீக பாதுகாப்பு தாங்க. தேவ சமாதானத்தை தாங்க ஆண்டவர். தகப்பனே இயற்கையின் சீற்றமோ செயற்கையின் சீற்றம் மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவர். போக்குவரத்தை பாதுகாத்துருங்க. காலனிகளை சீர்படுத்துங்க ஆண்டவர். அதிக வெப்பநிலை தாக்கங்கள் ஆண்டவர் சிறு பிள்ளைகளையோ கற்பிணி தாய்மாரையோ வயது முதிர்ந்தவர்களையோ தாக்கி விட்டாதபடிக்கு அப்பா வயிற்றிருக்கிற பிள்ளை முதல் வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாச்சு இயேசுவின் நாமத்தில். தகப்பனே காலங்களின் சமயங்களை அறிந்தவர் நீங்க. காலங்கள் உங்களுடைய திருக்கருத்துக்களை இருக்கிறது. இதனால் இந்த காலங்களை சீர்படுத்த முடியாச்சு உடைய வெள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும். அடியாலயம் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தையிலுமே நீரத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக நீரவளவேனும் பெருகணும் சிறுகணும் கற்றுக் கொடுங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஒரு பாடலை பாடி நாமத்தை உயர்த்தி நம்ம வார்த்தை வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம். துதிப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோம் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோம் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே என் வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே என் வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய் ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோம் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை.
அவரையே ஆதரவாய்க் கொண்டோம். நடுவழியில் நின்று போவதில்லை. வறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிறமாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோம். நடுவழியில் நின்று போவதில்லை. வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணாமை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை மன நிறைவாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை மன நிறைவாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோம். இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோம். நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே. என் வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. என் வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைக்கு முடியாய். ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை இந்த நாள் உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வெளிப்படும் தேவன் வெளிப்படுகிறார் வெளிப்பாடுகளுடன். வெளிப்படும் தேவன் வெளிப்படுகிறார் வெளிப்பாடுகளுடன். வெளிப்படும் தேவன் நம்முடைய தேவன் வெளிப்படுகிற தேவன். எந்த சூழ்நிலையை நாங்கள் அழைத்தாலும் அந்த அழைப்பின் குரலை கேட்டு அவர் வெளிப்படுகிற தேவன். அப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதைத்தான் சகோதரர் சொன்னார்கள். அந்த கர்த்தரை நான் காலத்திலும் சோசரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். அது சாதாரணமாக எங்கள் வாயிலே அந்த துதி வராது. ஏனென்று சொன்னால் துன்ப நேரத்தில் துதி வராது. இன்ப நேரத்தில் ஒருவேளை நாங்கள் பாடி பாடி துதிப்போம். அப்ப துன்ப நேரத்தில் துதிவது அது கிருபைதான். அது கிருபைதான். அதுக்கு தேவன் கொடுத்த பலன் தான். அந்த பலத்தில தான் அவர்கள் பலன் அடைந்து துதிக்கிறார்கள். நிச்சயமாக எங்களுடைய மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது. அப்ப தேவன் வெளிப்படுகிற தேவன் வெளிப்பட்டபடினால அந்த துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் அந்த இருளின் பாதையிலும் அந்த வெளிச்சத்தின் பாதையிலும் தேவன் என்னோடும் உங்களோடும் நடக்கிறதுனாலதான் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அவரோடு உறவாடுகிறோம்.
நிச்சயமாக அவர் கைவிட மனுஷன் அல்ல. மனம் மாற மனப்புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்போரும் அல்ல. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்போரும் அல்ல. அப்படிப்பட்ட தகப்பனைத்தான் நானும் நீங்களும் இடைவிடாமல் ஆராதிக்கின்றோம். அப்ப பாருங்கள், வெளிப்படும் தேவன் எப்படியாக வெளிப்படுகிறார் சொன்னார். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வெளிப்படுகிறார். சீஷர்களுக்கு வெளிப்படுகிறார். பூட்டியிருந்த அறைக்குள்ளே வெளிப்படுகிறார். அப்ப என்ன சூழ்நிலை மாற்றம்? அங்க சூழ்நிலையோ பயத்தின் நிலை, ஒரு பதட்டத்தின் நிலை, இனி என்ன நடக்க போகுது என்ற ஒரு கேள்வி நிலை இந்த சீஷர்களுக்கு இருந்தது. சீஷர்கள் தேவனை பின்பற்றின, குருவை பின்பற்றினவன் சீஷன். அந்த குரு கற்றுக் கொடுத்தது கீழ்ப்படிந்தவன் சீஷன். அப்ப இந்த சீஷன் என்பது அப்ப கீழ்ப்படிந்து செயல்படுகிறவன் சீஷன். அப்போ அந்த கற்றுக் கொடுக்குதல் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு வாழ்றவன் சீஷன். அப்ப இங்க சீஷர்கள் தான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போறார்கள். எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலைகள், எல்லாம் முடிந்தது என்று இனி அடுத்தது என்ன செய்வோம் என்ற நிலை கேள்விகளோடு அவர் கடந்து போய் ஒரு பழைய வீட்டின் அறைக்குள்ளே, மூடப்பட்ட அறைக்குள்ளே, பூட்டியிருந்த அறைக்குள்ளே தான் இருக்கின்றார்கள். அப்ப பூட்டியிருந்த அறைக்குள்ளே இயேசு நடுவே நின்று வெளிப்படுகிற தேவன் வெளிப்படுகிறார். என்ன வெளிப்பாட்டோடு கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் என்ன இல்லாம இருக்கிறான்னு சொன்னால் சமாதான குலைச்சலோடு இருக்கிறார். அப்ப சமாதான பிறவு, ஏசாயா சொன்ன மாதிரி அவருடைய நாமங்கள் ஒன்று சமாதான பிறவு. அந்த சமாதான பிறகு அந்த சமாதான குலைச்சலோடு இருக்கிறவர்களுக்கு முதல்ல சமாதானம் வெளிப்படுகிற தேவன் வெளிப்படுகிறார். வெளிப்பாட்டோடு எப்படி சமாதான பிரபுவாக வெளிப்படுகிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில நாம் ஒருவேளை அங்கே ஆகாரை போல வழியே இல்லை அப்பா, வனாந்தரமா இருக்குது, என் பிள்ளை சாக போகுது என்று சொல்லி அந்த தண்ணீர் இல்லாத பஞ்சத்துல ஆகார் கண்ணீரோடு அழுத அந்த கண்ணீரை, தேவன் பிள்ளையின் கண்ணீரை அழுத குரலை கேட்டு அந்த அருகிலேயே துறவை கொடுப்பாராயிருந்த அந்த அழுகுரலை கண்டு வெளிப்படுற தேவன் வெளிப்படுகிறார். எப்படி அந்த அழுகையின் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறார். அங்கே துறவை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்க. அப்ப என்ன தேவைக்காக நாங்கள் கதறுகிறோம், இந்த பாரத்துக்காக நானும் நீங்களும் இன்றும் என்றும் போராடுகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் சங்கீதக்கார் 139 சங்கீதம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளந்திரியங்கள் ஆராய்ந்து அறிகிறார். முதலாவது வசனத்தை சொன்னா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து, மீதியான வசனங்களை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னா ஒன்று சங்கீதம் 139 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிறார். எங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி நேசித்து தமது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறார். இவ்வளவு பெரிய ஆச்சரியமான. அப்ப அந்த தகப்பன் எப்படி வெளிப்பட்டார் ஆகாருக்கு என்ன இல்ல? தண்ணீர் இல்ல. கண்ணீரின் எல்லை பெருக்கெடுக்குது, பெருமூச்சின் எல்லை பெருக்கெடுக்குது. அப்ப மரணத்தின் எல்லையை தான் காண போகிறேன், முடிவின் எல்லையின் பாதை என்று சொல்லி ஆகார் முடிவெடுத்தாள். அந்த முடிவிலே ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற தேவன் அங்கு வெளிப்படுகிற தேவன் வெளிப்பாடுகளோடு. எப்படியான வெளிப்பாடு? நீ தண்ணீர் இல்லை என்றுதானே கன்றாய், அருகிலே கிணறு இல்லை என்றுதானே கத்துகிறாய், அருகிலே ஊற்றில்லை என்றுதானே கத்துகிறாய், இந்த வனாந்திரத்துல வழி இல்லை என்றுதானே கதறுகிறாய் மகளே மகளே. ஆனா அந்த வனாந்தத்துல அந்த வழியை நான் உனக்கு தருகிறேன் என்று வெளிப்படுகிறது. வெளிப்படுத்துகிறார். வெளிப்பாட்டோடு துறவை காணும் கண்களை திறந்து பார்க்கும், கண்களை திறந்து மூடப்பட்டவருடைய கண்கள் என்னத்து இல்லை இல்லை என்று சொல்லுகிற அந்த வெறுமை நிலையை மாற்றும்படியாக, அந்த வனாந்தரத்தை மாற்றும்படியாக வெளிப்பட்டார். அதே போல இந்த சீஷர்களுக்கு வெளிப்படுகிறது. அவன் வெளிப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அங்கே வசனம் சொல்லுகிறது, 19ஆம் வசனத்துல வெளிப்படுகிறது. அவன் சமாதான குலச்சலோடு இருக்கிற இந்த சீஷர்கள் மத்தியில, தன்னை பின்பற்றின பிள்ளைகள் மத்தியில தான் கொடுத்த ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி அவருக்கு பின்னாக சென்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுகிறார் ஒரு சமாதான பிரபுவா. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அடுத்தது எப்படி வெளிப்படுகிறார் என்று சொன்னால், அவர் என்ன செய்யறார்? தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விழாவையும் அவர் காண்பி, என் கைகள் காலில் தான் ஆணி அறையப்பட்டது, விழாவில ஈட்டியால குத்தினார்கள். அப்ப ஏற்பட்ட காயங்கள் எத்தனை? 5 காயங்கள்.
இந்த 5 காயங்களோட அதிகமாக மேற்பட்ட காயங்கள் அவருக்கு உண்டு. ஆனால் அதிகமாக ஆணி கடாப்பட்ட அந்த காயங்களும் அங்கே ஈட்டியில் குத்தின காயங்களை சேர்த்து 5 பெரும் காயங்கள். அந்த காயங்களைத்தான் அவர் காட்டுகிறார். கைகளை காண்பிக்கிறார், விழாவுகளை காண்பிக்கிறார். அவர்களுக்கு காண்பித்து சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார். அவரை கண்டு சந்தோஷப்பட்ட. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிறுத்தி சற்று தியானிக்க விரும்புகிறேன். பிரியமான காணும்படியாக, அவரை நாங்கள் காணும்படியாக எங்களுடைய தேடல் எத்தகையதாயிருக்கு, எங்களுடைய பிரயாசம் எத்தகையாயிருக்கு, எங்களுடைய தாகம் எத்தகையாயிருக்கு. நாங்கள் ஒருவேளை ஏதோ 3 வேளை நாங்கள் செபிக்க வேண்டும், 3 வேளை வேதம் தியானிக்க வேண்டும், 3 வேளை தேவனை துதிக்க வேண்டும் என்ற ஸ்கெட்யூல் எங்களுக்குள்ள இருந்து அதே ஒரு வழக்கத்தின்படி பழக்கமாக்கி கொண்டிருந்தா, இன்றைக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், நான் இந்த வேளை தேடும்போது பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும். தேவன் எனக்கு வார்த்தை கொடுத்து என்னோடு பேசவன். என் சூழ்நிலை இப்படிப்பட்ட வேதனை நிலையாயிருக்கு, இப்படிப்பட்ட கஷ்டத்தின் நிலையாயிருக்கு. இந்த கஷ்டத்தின் சூழ்நிலையில தேவன் வெளிப்படணும். எனக்கு ஒரு வெளிச்சத்தின் பாதையை தர வேணும். தரம் வரைக்கும் நான் விடமாட்டேன். யாக்கோபு தானே சொன்னார், போராடிச்சு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன். இங்கே ஆசீர்வதி ஸ்ரீலாய் மாத்துகிறார். பாருங்க, ஆசீர்வதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வெளிப்படுகிற தேவன் வெளிப்படும்படியாக அவருடைய வெளிப்பாடுகள் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சைக்குட்பட நானும் நீங்களும் தேடுகிறோமா? அவரை கண்டடைய வேண்டும் என்று காண துடிக்கின்றோமா? உங்கள் கண்கள் இல்லாட்ட சோர்ந்து போன கண்களாய், சோர்ந்து போன இருதயங்களாய், சோர்ந்து போன உணர்வுகளோடு அவரை துதிக்கின்றோமா, ஜெபிக்கின்றோமா? களைப்போடு இளைப்பாய், இளைப்போடு களைப்புள்ளவராய், அவரையும் கலைக்க பண்றவர்களாய் நாங்கள் இருக்கின்றோமா? பிரியமானவர்களே, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எத்தகையது! இங்கே அவருக்கு தெரியும் மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவிய உச்சாமல் தனக்கு நடந்தது எல்லாம் முன்னமே சொன்னது, எழுதி இருக்கிறது, தீர்க்கதரிசியை உரைத்தது. வார்த்தை இல்லாதவனுக்கு வாழ்க்கையை தெரியவில்லை, பாதை தெரியவில்லை, அடுத்தது என்ன வழி என்றும் அறிய முடியவில்லை. அவையினால் நடத்தப்படும் சகலத்தையும் அறிந்து கொள்வார். அப்ப இங்கே என்ன நடக்குது? இவர்கள் வார்த்தையை பிடித்துக் கொள்ளவில்லை, அவர்கள் சூழ்நிலையை பற்றி பிடித்துக் கொண்டு அந்த சூழ்நிலை இவர்களை பற்றி கொண்டது. அங்கே இருட்டான சூழ்நிலை, சமாதான குலைச்சலான நிலைமை. அந்த குலைச்சல் நிலையில தான் சமாதான பிரவாக வெளிப்பட்டார். தன் கைகளையும் விழாவையும் காண்பிக்கிறார். அவர்கள் அதை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். தேவனை கண்டால், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டோம் என்றால், அந்த பிரச்சனையிலிருந்து அந்த வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால், அந்த சந்தோஷத்தை விட வேறு எந்த பொண்ணோ வெள்ளியோ யார் நமக்கு பதவியேறு கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் மீறானது அல்ல, அது நிகரானது அல்ல, அது ஒப்பிடத்தக்கவையும் அல்ல. பிரியமானவர்கள், அது வேற, அது வேற பெற்றது, அது அடங்காது, வார்த்தையால சொல்ல முடியாது, வர்ணிக்கவே முடியாது, அதுக்கு உருவமே கொடுக்க முடியாது. இவ்வளவுதான் சொல்றோம், இல்லை, அளந்து பார்க்கவே முடியாது. அளவில்லாத சந்தோஷம், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்றுத்தான் என்னை உங்களுக்கு வெளிப்படுகிறது. வெளிப்பட இந்த நாட்கள் அதிகமாக வெளிப்படுகிறார். இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள பிரகாசமான மனக்கண்கள் எங்களுக்கு திறக்கட்டுமே என்ற இந்த சீஷர்கள் கண்டார்கள், கண்டுதான் சந்தோஷம் என்றார்கள். காணாமல் சந்தோஷப்படுற பாக்கியவான் என்று சொல்லி அங்கே தோமாவை தட்டி எழுப்புறா. நீ கண்டு விசுவாச தோமா இன்னும் சொல்லுவா. தோமா அந்த நேரத்துல தேவன் அங்கே வெளிப்படும் பொழுது அங்கே இல்ல, சீஷரோடு இல்ல, தோமா இல்ல. இந்த பாருங்க, அந்த வார்த்தையில சொல்லப்படுது பாருங்க. சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு அந்த வார்த்தையை வாசிக்கின்றேன். 24ஆம் வசனம். அங்க பாருங்க, சொல்லுகிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிவு எனப்பட்ட தோமா என்பவன் அவரோடு கூட இருக்கவில்லை.
தேவ சமூகத்துல நாங்க தேவ ஜனத்தோடு இருவர் மூவர் ஒருமனப்பட்டு என்னுடைய நாமத்தினால பூமியில எதை கேட்டால் அதை நான் தருவேன், அதை நான் செய்வேன் என்று வாக்குரைத்தவர். அப்ப இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒருமனப்பாடுகள் இல்லாவிட்டால் நாங்கள் காண முடியாது. உங்களுக்குள்ளே தேவனுக்கு விட்டு கொடுக்க தன்மையில் இல்லாவிட்டால் காண முடியாது. அதுதான் உண்மை. அதை மறைக்கவும் முடியாது. அப்ப இங்கே பாப்பமா இருந்தா இங்க இல்ல தோமா யாரோட இல்ல, ஜனத்தோட இல்ல, தன்னுடைய கூட்டத்தோடு இல்ல, இருக்கையில. ஆனா அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பாருங்கள், மற்ற வசனம், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தின் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இன்றைக்கு அநேகர் இதைத்தான் செய்து இன்றைக்கு தேவனை விட்டு தூரம் போறார்கள். தேவனோடு அவர்களுக்கு உறவு என்ன செய்யல, நிலைத்திருக்க மறுக்கிறது. ஏன் ஏன் கூட்டத்தோடும் இல்ல, கூடவும் முடியல, பாடவும் முடியல, ஓடவும் முடியல, உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல. இன்னும் தான் விடியல் என்று சொல்லி அவருடைய விழிகள் எங்கே தேடுகிறது? யார் ஒருத்தன் சொல்லுவான், உடனே சீக்கிரம் எழும்பி எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பான், இது நடக்கும், இது செய்தா இப்படித்தான் தேவன் என்று சொல்லி வெளிப்படுறது அவளாய் ஓடுகிறது. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள் என்று சொல்லுகிறார். அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள். அதனால தான் என்ன எதிர்பார்க்கிறார்கள், தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தாத்தான் நான் விசுவாசம், எனக்கு இதை செய்யும், நான் அதை செய்கிறேன் என்று தேவனோட என்ன செய்கிறார்கள், ஒப்பந்தம் செய்கிறார். என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கிரியை வெளிப்படும்படியாக பிரயாசப்படுகிறார். தேவனுடைய சித்தம் அல்ல, தங்கள் சித்தத்துக்கு தேவனை இழுத்துக் கொள்கிறார்கள், வழியை வீசுகிறார்கள். ஆனா தேவ திட்டம் தான் நிறைவேறும். ஆனால் இங்கே தோமா சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தேவன் நினைவுல அறிந்தவர், தன் சீஷர்களுக்கு வெளிப்பட்டவர். அப்ப இந்த மகனுக்கும் அடுத்த 8ஆம் நாள் வெளிப்படுகிறார். மகனுக்கு அல்ல, எல்லாருக்கும் வெளிப்படுகிறார். ஆனா தேவன் இந்த வார்த்தையை இந்த தோமா சொன்னதை அவர் அறிந்தபடியினால்தான் தோமாவை பார்த்து சொல்ற, தோமாவை நோக்கி 27ஆம் வசனம் சொல்ற, தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு. விசுவாசியாய் தேவன் வெளிப்படுற நேரங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ற நானும் நீங்களும் எத்தகைய விசுவாசத்துல பெற்றுக்கொள்கிறோம் அந்த வெளிப்பாடுகள், எத்தகைய விசுவாசத்தோடு கற்றுக்கொள்கிறோம். எனக்குத்தான் பேசுறார், என்னோடுதான் பேசுகிறார், என்னைத்தான் போறார் இப்படியாக என்று எப்படி நாங்க விசுவாசிக்கிறோம்? அவிசுவாசியோடு அந்த வார்த்தையை நாங்க பிடித்துக் கொள்ளாதபடி, அவிசுவாசியா நாங்க இருந்து விடாதபடி, அவிசுவாச எண்ணங்களுக்குள்ள சூழ்நிலைகளை நாங்க மாற்றி சூழ்நிலைகளை நாங்க மூழ்கி விடாதபடிக்கு இவன் என்னோடு உங்களோடு பேசுகிறார். நீ சூழ்நிலை பாரு, உனக்கு கொடுத்த வார்த்தையை பற்றிக்கொள், அந்த வார்த்தையை பிடித்துக்கொள், அந்த வார்த்தைக்குள்ள தேவன் வெளிப்படும்படி வெளிப்பாடுகிற தேவன் காண விரும்பும் தேவன் வெளிப்படும்படியாக கிரியை நடப்பிக்கும்படியாக விட்டு கொடுத்து வெளிப்பட கிரியை செய். மீது பார்க்கிறார். இந்த சூழ்நிலை அல்ல, சூழ்ந்திருக்க மனுஷன் அல்ல, வார்த்தை அல்ல, ரிப்போர்ட், டாக்டர் ரிப்போர்ட் அல்ல, இந்த கடன் பிரச்சனை அல்ல, இந்த கண்காண்கிற மனுஷன் அல்ல, கைவிட்ட மனுஷன் அல்ல, எதுவும் அல்ல. என் சூழ்நிலையை மாற்றுறது நான் அழைத்த தேவன், உன்னை தாயின் கரை தோன்று முன்னே முன் குறித்தது, நோடு உறவாடி நாள் வரைக்கும் நடத்தினது, இந்த 6 மாதம் நடத்தினது, இந்த 7ஆம் மாதத்தை குறித்து 8ஆம் மாதத்தை குறித்து இனி வரும் மாதங்களை குறித்தோம். இந்த வேதனை நீ படாத மகனே, உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நான் வெளிப்படும்படியாக, நான் கிரியை செய்யும்படியாக, அதுக்குள்ள நான் வார்த்தை இருக்க, நான் தேவன், வார்த்தையானவர் தேவன், வார்த்தையில மையப்படுற தேவன் அங்கே வெளிப்படும்படியாக, கிரியை செய்யும்படியா, கிரியை நடப்பிக்கும்படியா கிருபையை பெற்றுக்கொள். அந்த கிருபையின் பலனை பெற்றுக்கொள். அதான் தோமாக்கு தட்டி கொடுக்கிறார், நீட்டி காட்டுகிறார். தொட்டுப்ப தோமாக பிற்பாடுதான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் ஆண்டவரே, என் தேவனே என்றார்.
அவருடைய வெளிப்பட்ட விதத்தை பற்றி கொண்ட தேவன். அங்கு பற்றி கொண்ட தோமா கற்றுக்கொண்டான் பெரிய பாடத்தை. என் ஆண்டவர் இவர்தான், என் தேவன் இவர்தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் வாக்கினால் சொன்னது கரங்களால் நிறைவேற்ற தேவன். அவர் வெளிப்படுகிற தேவன், வெளிப்பாடுகளோடு வெளிப்படுற தேவன். அவர் சாதாரண தேவன் அல்ல, நான் பார்த்த தேவன் அல்ல, நீங்கள் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் வேறு, அவர் வித்தியாசமானவர். ஒருத்தருக்கு செய்தது போல இன்னொருத்தருக்கு செய்வார் என்று அல்ல. அதே போலதான் கொப்பி பண்ணி செய்வார் என்று அல்ல. அதே அற்புதம் தான் நடக்கும் என்று அல்ல. அதே வார்த்தை தான் எனக்கு தருவார் என்று அல்ல. எனக்கு ஒரு வார்த்தை தருவார், என்னை இன்னொரு பாதையில நடத்துவார், என்னை இன்னொரு விதமாக அவர் செயல்படுத்துவார், எனக்கு ஒரு விதமான அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நாங்கள் அவரை அவரை இன்னும் 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 அதிகமா நெருங்க 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 எங்களுக்கு வெளிப்பாடுகள் வித்தியாசமா இருக்கும். அவர் வெளிப்படுகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கும். அவரை அணுகிற முறைகள் வித்தியாசமா இருக்கும். அவரை இன்னும் இன்னும் பற்றி கொள்ற ஆவல்கள் வித்தியாசமா இருக்கும். அங்கே வரங்கள் வித்தியாசமான முறை செயல்படும். அந்த கிரியின் வெளிப்பாடுகள் பயங்கரமாயிருக்கும். பிரியமானவர் தோமா பெற்ற வெளிப்பாடு, இயேசுவின் கூட்டத்தில பெற்ற வெளிப்பாடுகள், கண்ட விதங்கள், அனுபவித்த விதங்கள் வித்தியாசமாயிருக்கு அல்லவா. வெளிப்படுகிற தேவன் வெளிப்பட்டார் அல்லவா. அவர்களுக்கு சமாதான பிரபு வெளிப்பட்டார். தோமாவுக்கு விசுவாசியா விசுவாசமாயிரு, இந்த விசுவாசத்தை கட்டி எழுப்பும் மகனாக தேவனாக வெளிப்பட்டார் அல்லவா. அவன் அதுக்கு பிறதான சொல்றான், என்ன ஆண்டவன் எந்த அப்படிப்பட்ட வாழ்பிள்ளைகளா இல்லாதபடி நம்முடைய வெளிப்படுகிறது அவன் வெளிப்படும் வரை நாங்கள் அவரை அமர்ந்திருந்து அறிந்து புரிந்து அந்த சூழ்நிலையை ஜெயித்தவர்களாய், அந்த ஜெயித்து தந்தவரின் தேவன் தான் என்பதை சாட்சி சொல்றவர்களாய் நீங்கள் நிற்கும்படி அழைத்து சொல்லுற கடைசி வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு இவருடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி. ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கும்படி. யார் அவர்? கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கி வந்த இயேசு, நமக்கு தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு, எனக்கு உங்களுக்கு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, இதோ மரித்த சதாகாலம் உயிரோடு இருக்கன்னு சொன்ன இயேசு, எனக்கு உங்களுக்கு வார்த்தையாயிருந்து வல்லமையாய் செயல்படும்படி வல்லமையான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிற இயேசு அவர் தான் இயேசு. அவர் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கப்பா. வெளிப்பாடுகளை காண வெளிப்படுகிற தேவனை நாங்கள் வெளிப்படும்படியாக கிரியை நடப்பிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கை சாட்சியாக்கும்படியாக அந்த நித்திய ஜீவனை நாங்கள் அடையும்படியாக அவருடைய நாமத்தை நாங்கள் விசுவாசத்துல பெற்றும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு எழுதி இருக்கிறது. எங்கள் கரங்கள் எழுதி இருக்க புத்தகமாயிருக்கிறது, பெரும் புத்தகமாயிருக்காதபடி இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தை, ஒரு முறை திரும்பாத வார்த்தை, ஆவியோடு உண்மையோடு வாழ்ற வார்த்தை, எங்களை வாழ வைக்கிற வழிகாட்டியின் வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்கள் எழுதியிருக்கப்படி இருக்காதபடி எங்களுடைய தலையெழுத்தாகட்டும், எங்கள் வாழ்க்கையின் எழுத்தாகட்டும், எங்கள் வழிகள் காட்டும் எழுத்தாகட்டும், எங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குற எழுத்தாகட்டும், உரைத்தாக்குவோமா. வெளிப்படுகிறது அவன் வெளிப்படுவார். இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல இருந்து ஒப்பு கொடுப்போமா? ஏற்றுக் கொடுத்ததுக்கா ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தும். வெளிப்படுகிறது அவன் வெளிப்பாடுகளோடு வெளிப்படுகிறார் அப்பா. என்று சீஷர்களுக்கு சமாதான குலைச்சல் இந்த சூழ்நிலையை சமாதானமாய் மாற்றி கொடுத்து அப்பா நீர் வெளிப்பட்டிருக்கவே பரிசுத்தாவியை கொடுத்து வல்லமையை கொடுத்து. ஆனால் தோமாவோ கண்டு விசுவாசிக்க அப்பா, உண்மை தொட்டு பார்த்து விசுவாசிக்க வழிபட்டா. நீரே தேவன் என்று உணர்ந்து கொண்டார். ஆனால் உம்முடைய நோக்கம் அல்ல, நீரே உண்மையான தேவன் என்று நாங்க நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்ற வாஞ்சி உமக்குள்ள இருக்கப்பா. அப்படிப்பட்ட வாஞ்சையின் தாகம் எங்கள் ஒவ்வொருக்குள்ளே உண்டாட்டும் என்றப்பா. இந்த வார்த்தையில் வெறுமனே திரும்பவில்லை அல்லப்பா. வார்த்தையில் நீ மகிழ்ப்படுற வார்த்தையானவர் நீங்க தானே அப்பா. இதை பிடித்து கொண்டவர்கள் நாங்கள் எங்கள் சூழ்நிலையில
ஜெயம் எடுக்க நீங்கள் வெளிப்படுறது வெளிப்படும்படியா கிரிகள் நடக்கும்படியா கிரியை செய்யும்படியா கிரியை பெற்றுக்கொள்ளும்படியாக சாட்சியாகும்படியாக நிருபங்களாகும்படியாக கிரியை செய்யுங்க. உங்களை அர்ப்பணிக்கிறோம். அறியாளை ஒப்பு கொடு கேட்டுக்கிட்ட ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கும். தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க. அந்த வார்த்தைக்குள்ள வழிபடுங்க. ஆண்டவரே தேவன் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை நிஜ ஜீவனை அடையும்படியாக உங்களுடைய சத்தத்துக்கு உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்துறோம். வாழ உதவி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும். அன்பு செலுத்துறோம். இந்த படத்தை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. மீதியான வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையை கற்றுக் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.